PSG-GRT அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அருங்காட்சியகம் ஏப்ரல் 24ஆம் தேதி திறப்பு விழா. PSG-GRT அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அருங்காட்சியக திறப்பு விழா நிகழ்ச்சி கோவை நீலாம்பூரில் உள்ள PSG ஐடெக் கல்லூரி வளாகத்தில் ஏப்ரல் 24ஆம் தேதி நடைபெறுகிறது. இதுகுறித்து PSG கேர் இயக்குநர் டாக்டர் ஆர். ருத்ரமூர்த்தி, PSG ஐடெக் முதல்வர் டாக்டர் சரவணகுமார், மியூசியம் இணை ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் ராம்மோகன் ஆகியோர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், கோவை நீலாம்பூரில் உள்ள ஐடெக் கல்லூரியில் 30,000 சதுரடி 3 தளங்களில் GRT அறிவியல் அருங்காட்சியகத்தை நிறுவியுள்ளது. டாக்டர் GR தாமோதரன் நினைவாக பெயரிடப்பட்ட இந்த அதிநவீன வசதி அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப ஆர்வலர்களின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் கண்டுபிடிப்பு, உத்வேகம் மற்றும் கற்றல் மையமாக நிற்கிறது. இந்த உலகத்தரம் வாய்ந்த அருங்காட்சியகத்தை நிறுவுவதற்கு நிலம் மற்றும் உள்கட்டமைப்பை PSG அண்ட் சன்ஸ் வழங்கியுள்ளது. மாணவர்கள் அதிநவீன அறிவியல் கற்றல் அனுபவங்களை அணுகுவதை உறுதி செய்கிறது. இந்த குறிப்பிடத்தக்க முயற்சியுடன் PSG தொழில்நுட்ப கல்லூரியின் முன்னாள் மாணவர்கள் ஒன்றிணைந்து தங்கள் நிபுணத்துவம், வளங்கள் மற்றும் கல்வியின் மீதான ஆர்வத்தை ஒன்றிணைத்து இந்த அறிவின் களஞ்சியத்தை நிர்வகித்து வந்துள்ளனர். இளம் மனங்களில் அறிவியல் ஆர்வத்தையும் புதுமையையும் வளர்க்கும் ஒரு நடைமுறை ஆழமான கற்றல் சூழலை உருவாக்குவதே அவர்களின் தொலைநோக்கு பார்வையாக இருந்தது. GRT அறிவியல் அருங்காட்சியகத்தின் மையத்தில் கற்றலை ஊடாடும் ஈடுபாட்டுடனும் மற்றும் ஊக்கமளிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்ட அதன் ஈர்க்கக்கூடிய கண்காட்சிகள் உள்ளன. அருங்காட்சியகத்தில் மொபிலிட்டி கேலரி ஆரம்பகால சக்கர அடிப்படையிலான கண்டுபிடிப்புகளிலிருந்து நவீன மின்சார மற்றும் தன்னாட்சி வாகனங்கள் வரை போக்குவரத்தின் பரிணாமத்தை காட்சிப்படுத்துகிறது. இயற்பியல் மற்றும் பொறியியல் பெவிலியன் நேரடி சோதனைகள் மூலம் மின்காந்தவியல், இயக்கம் மற்றும் ஆற்றல் மாற்றம் போன்ற அடிப்படை கொள்கைகளை நிரூபிக்கிறது. விண்வெளி மற்றும் வானியல் கேலரி ராக்கெட்டுகள், செயற்கைக்கோள்கள் மற்றும் வான உடல்களின் மாதிரிகள் ஆக்மெண்டட் ரியாலிட்டி விண்வெளி அனுபவத்துடன் இடம்பெறுகிறது. ரோபாட்டிக்ஸ் மற்றும் AI ஆய்வகம், எதிர்கால பொறியாளர்களை ஊக்குவிக்கும் அறிவார்ந்த ஆட்டோமேஷன், இயந்திர கற்றல் மாதிரிகள் மற்றும் மனித ரோபோக்களை காட்சிப்படுத்துதல், மெய்நிகர் ரியாலிட்டி அனுபவம் பார்வையாளர்களை ஆழ்கடல் டைவ்ஸ், காலப்பயண ஆய்வுகள் மற்றும் அண்ட பயணங்களுக்கு அழைத்துச் சென்று கற்பனைக்கும் யதார்த்தத்திற்கும் இடையிலான இடைவெளியை குறைக்கிறது. ஒரு அருங்காட்சியகமாக இருப்பதற்கு அப்பால் GRT அறிவியல் அருங்காட்சியகம் ஒரு கல்வி தொழில்துறை பாலமாக செயல்படுகிறது. PSG அண்ட் சன்ஸ் அறக்கட்டளைகள் மற்றும் PSG தொழில்நுட்ப முன்னாள் மாணவர்கள் ஒரு அருங்காட்சியகத்தை மட்டுமல்ல, இளம் மனதை தூண்டி அறிவியல் கண்டுபிடிப்பு மற்றும் புதுமைகளால் இயக்கப்படும் எதிர்காலத்தை நோக்கி அவர்களை தூண்டும் ஒரு இயக்கத்தை உருவாக்கியுள்ளனர். இந்த மைல்கல் முயற்சியின் மூலம் கோயமுத்தூர் அறிவு, ஆராய்ச்சி மற்றும் தொழில்துறை சிறப்பிற்கான மையமாக அதன் இடத்தை உறுதிப்படுத்துகிறது. மேலும் அறிவியல் விசாரணையின் உணர்வு வரும் தலைமுறைகளுக்கு தொடர்ந்து செழித்து வருவதை உறுதி செய்கிறது என்றனர். வணக்கம், என் பெயர் ருத்ரமூர்த்தி, PSG கேர் டைரக்டர், முன்னாள் முதல்வர் PSG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. என்னுடன் சரவணகுமார், பிரின்சிபல் PSG இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, and Dr. Rammohan, coordinator of the PSG GRD Museum இருக்கிறார்கள். இந்த PSG GRD Museum of Science and Technology, PSG Tech alumni ரெண்டு பேரும் சேர்ந்து சொசைட்டிக்கு டெடிகேட் பண்ண போகிறாங்க. 24th அன்னைக்கு ஈவினிங் வந்து இந்த இனாகுரல் ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த மியூசியம் வந்து லாஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸாக டிசைன் பண்ணி டெவலப் பண்ணியிருக்கோம். ஒரு 30,000 ஸ்கொயர் ஃபீட் அதில் இந்த மியூசியம் வந்து கிரியேட் ஆகிருக்கு. மெயினாக வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, யூஸ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் ஹியூமன் லைஃப், மனுஷங்களோட வாழ்க்கையில் எப்படி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி உபயோகமாக இருக்குதுன்னு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்காக இந்த 30,000 ஸ்கொயர் ஃபீட்டில் எனர்ஜி, ஆட்டோமொபைல், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ப்ராடக்ட்ஸ், ரெனியூவபிள் எனர்ஜி, தென் ஆக்மெண்டட் ரியாலிட்டி, வெர்ச்சுவல் ரியாலிட்டி, ரொபோட்டிக்ஸ், இந்த மாதிரி அண்ட் அப்சர்வேட்டரி, டெலஸ்கோப், இதெல்லாமே வந்து இந்த மாதிரி வேரியஸ் கான்செப்ட்ஸில், அப்புறம் சேட்டலைட்ஸ் அண்ட் ராக்கெட்ஸ் கம்யூனிகேஷனுக்கு எப்படி யூஸ் ஆகுது. இந்த மேஜர் எல்லாத்தையும் கொண்டு வந்து வைக்க முடியாது, அதனால் ஒரு சில மேஜர் கம்யூனிகேஷன், எனர்ஜி, சயின்டிஃபிக் கான்செப்ட்ஸு, இதை இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் இதை டெமோ பண்ணுற மாதிரி இந்த மியூசியம் பில்ட் பண்ணியிருக்கிறோம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 கோடி ரூபாயில் இது கிரியேட் ஆகிருக்கு.
ஒரு 18 கோடி ரூபாய் வந்து பிஹெச்டி டெக் அலுமினி எல்லோரும் சேர்ந்து கொடுத்துருக்காங்க. மேஜர் டோனர் வந்து ஹெச்சிஎல் சேர்மன் சிவநாடார், அது 5 கோடி ரூபா கொடுத்துருக்காரு. அது மாதிரி கோயம்புத்தூரில் வந்து பிரிகால் மிஸ்டர் விஜயமோகன், டாக்டர் ஏவி வரதராஜன், விஜயகுமார் ஃப்ரம் ஹெச்சிஎல் அண்ட் அவர் ஃபார்மர் பிரின்சிபல் டாக்டர் சுபையன், இவங்கெல்லாம் ஈச் 1 crore. தென் எல்லோரும் மற்றவங்க எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. 50 lakhs 25 lakhs அது மாதிரிலாம் கான்ட்ரிபியூட் பண்ணி 18 crores கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இதில் இந்த எக்ஸிபிட்ஸ் ஃபுல்லாக வாங்கியிருக்கோம். லேண்ட் அண்ட் பில்டிங் வந்து பிஹெச்டி நிர்வாகத்தினால் கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த மியூசியம் வந்து மெயினாக 3 விதமாக நாங்கள் பிரிச்சுருக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் சில்ட்ரன், அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்போ, அவங்கள வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறக்காக இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கான்செப்ட்டுக்கு பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, அவங்க வந்து பார்த்துட்டு எக்ஸ்போசர் இல்லாமல் இன்டர்ன்ஷிப் மாதிரி கொடுக்கலான்னு இருக்கிறோம். அவங்களுக்கு வந்து டெக்னாலஜி யூஸ் பண்ணி எப்படி டெவலப் பண்ணுறது ப்ராடக்டை அப்படின்னு சொல்லி அதை பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலே எனி இன்ட்ரெஸ்டட் என்ஜினியர்ஸ், இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க அல்லது ஜென்ரல் பப்ளிக் வந்தாங்கன்னா அவங்களும் பார்க்குற மாதிரி வந்து ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணி வச்சுருக்குறோம். இந்த மியூசியம் வந்து 24th ஈவினிங் 5 o'clock நாங்கள் வந்து இனாக்ரேட் பண்ண போகிறோம். ஹெச்சிஎல் சேர்மன் சிவநாடுடைய டாட்டர் அவங்க வந்து இது பண்ண போகிறாங்க. சேர்பர்சன் ஆஃப் ஹெச்சிஎல் டெக்னாலஜி ரோஷினி நாடார் மல்ஹோத்ரா வர்றாங்க. அதே மாதிரி விஜயகுமார், அவரும் சிஇஓ அண்ட் எம்டி ஹெச்சிஎல், அவங்க வர்றாங்க. அது இல்லாமல் நம்மளுடைய அலுமினி கான்ட்ரிபியூட் பண்ணவங்க, மேனேஜிங் ட்ரஸ்டி எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க.